ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.2ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் எந்த தரவுகளை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியும்? அதாவது தந்திருக்கக்கூடிய தரவுல எந்த தரவை நிகழ்வு செவ்வகத்துல குறித்து காட்ட முடியும்னு கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகழ்வு செவ்வகம் அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 20 முதல் 60 வயது பிரிவில் உள்ள மலை ஏறுபவர்களின் எண்ணிக்கை. இங்க நம்மளுக்கு மலை ஏறுபவர்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க, அதோட வயதும் கொடுத்திருக்காங்க. 20 முதல் 60 வயது. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? 20ல இருந்து 30, 30ல இருந்து 40, 40ல இருந்து 50, 50ல இருந்து 60. இந்த மாதிரி பிரிச்சு நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். அப்போ ஆம் வரைய முடியும். ஆம்னு எழுதிக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்டு கொடுக்கல, எந்த ஆண்டுன்னு கொடுக்கல. போன சம்ல நம்மள வயது கொடுத்திருந்தாங்க 20 முதல் 60. ஆனா இங்க ஆண்டு கொடுக்கல. குறிப்பிட்ட ஆண்டு கொடுக்காததுனால நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியாது. அப்ப இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். இனி மூணாவது சப்டிவிஷன் ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ பிரிவு கொடுக்கல, குறிப்பிட்ட பிரிவு கொடுக்காததுனால நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியாது அப்படின்னா இல்லைன்னு எழுதிக்கணும். உங்க புக் பேக்ல இல்லை ஆம் அப்படிதான் ஆன்சர், ரெண்டு ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இனி ஃபோர்த் சப்டிவிஷன் ஒரு பொது தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, குறிப்பிட்ட மணி நேரம் கொடுத்திருக்காங்க, காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை. அப்ப நம்மளால இத நிகழ்வு செவ்வகத்துல குறிக்க முடியும். ஏன்னா காலை 7 மணி முதல் அடுத்த 8 மணி வரை, அதுக்கடுத்து 8ல இருந்து 9, 9ல இருந்து 10, இந்த மாதிரி பிரிச்சு நம்மளால நிகழ்வு செவ்வகத்துல குறிக்க முடியும். அப்ப முடியும் அப்படின்னா ஆம்னு எழுதிக்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரில் இருந்து 50வது ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை. அதாவது முதல் ஓவர்ல இருந்து 50 ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க குறிப்பிட்ட ஓவர் கொடுத்திருக்காங்க, முதல் ஓவர்ல இருந்து 50வது ஓவர். அப்ப எப்படி பிரிக்கலாம்? 0ல இருந்து 10, 10ல இருந்து 20, 20ல இருந்து 30, இந்த மாதிரி பிரிச்சு நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். அப்போ முடியும் அப்படின்னா ஆம்னு எழுதிக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நிகழ்வு செவ்வகத்தின் மொத்த பரப்பளவானது கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வெண்களின் கூடுதலுக்கு டேஸ் இருக்கும், விகித சமத்தில் இருக்கும். சரிங்களா? அதாவது நிகழ்வு செவ்வகத்தோட மொத்த பரப்பு கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வெண்களின் கூடுதலுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. விகித சமத்தில் இருக்கும் எழுதிக்கலாம். விகித சமத்தில். செகண்ட் சப்டிவிஷன் டேஸ் என்பது ஒரு வரைபடம். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி ஆகும். அதாவது எந்த வரைபடம் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி, தொடர்ச்சி அப்படின்னு வந்தாலே நிகழ்வு செவ்வகம். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாம். நிகழ்வு செவ்வகம். இடம் தேவையில்லை, அதனாலதான் இப்படி எழுதியிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷன் நிகழ்வு செவ்வகம் என்பது டேஸ் விவரங்களின் வரைபட விளக்க முறை ஆகும். அதாவது நிகழ்வு செவ்வகம் தொகுக்கப்பட்ட விவரமா இல்லாட்டா தொகுக்கப்படாத விவரமா அப்படின்னு கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகழ்வு செவ்வகம் தொகுக்கப்பட்ட விவரம். சரிங்களா? அப்ப தொகுக்கப்பட்ட அப்படின்னு எழுதிக்கலாம்.